ஆதியாகமத்தில் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிக்கும்போது அது லேயாள் என்கிற ஒரு அம்மாவை குறித்து பார்க்க இருக்கிறோம். லேயாள் யாருடைய மனைவி என்று பார்க்கும்பொழுது யாக்கோபுடைய மனைவியாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. பார்க்கும்பொழுது யாக்கோபுக்கு 2 மனைவிகள். அதில் யாக்கோபு பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம் வாசித்து இருக்கிறோம். யாக்கோபு பார்க்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தில் யாக்கோபு ஈசாக்குக்கு 2வது மகனாக பிறந்தார். லாபான்கிற தன்னுடைய மாமன் வீட்டை தேடி போகும்போது அந்த மாமன் வீட்டில் யார் இருக்கிறாங்க தெரியாது, ஆனால் ஒரு 2 மகள் இருக்கிறாங்க. அந்த 2 மகளில் அவன் போகும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருந்து முன்னாடி தென்பட்டவள் யாருன்னா சின்ன பிள்ளை. யாருங்க? சின்ன பிள்ளை. மாமனோட சின்ன பொண்ணு தான் ஆடு மேய்த்துட்டு இருந்தா அவகிட்ட போய் பேசும்போது இதுதான் அந்த லாபானுடைய மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படிங்கும்போது நான் தான், என் பேர் தான் ராகேல் அப்படின்னு சொல்கிறார். ராகேல் அழகுள்ளவள், பார்க்கும்பொழுது நல்ல சிவந்த மேனி உள்ளவளாய் ரூபவதியாக இருந்தாள். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தது எதுக்க பார்த்தது முதல் பார்த்தது சின்ன மகளை பார்த்துட்டான். அதனால் அந்த பொண்ணு மேலே அவனுக்கு அதிகமான ஆசை வந்து விட்டது, கல்யாணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதே போல் தன்னுடைய மாமனாட்டில் போகிறான், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறான். நான் எங்கள் வீட்டில் என்னை துரத்தி விட்டுட்டாங்க, என்னை உங்கள் வீட்டுக்கு வர சொன்னாங்க, நான் வந்துட்டேன். அதனால் நான் ஒரு 10 நாள் சும்மா இருந்தான். 11ஆம் நாள் என்ன செய்யறேன், இங்கே எனக்கு வேலை போட்டு கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொண்டிருந்தான். மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மாமனாரோடைய ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் போது அங்கே சொன்னான், சரி எனக்கு ஒரு பெண்ணை கொடுங்க, உங்கள் சின்ன மகன் மேலே எனக்கு பார்க்கும் பொழுது ஆசையாக இருக்கிறது, எனக்கு திருமண ஆசையாக இருக்கிறது, திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாமனார் என்ன சொல்கிறாரு, இவளுக்காக 7 வருஷம் நான் ஆடு மேய்க்கிறேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. 7 மாதம், அந்த 7 வருஷம் இந்த ராகேலுக்காக, சின்ன மகளுக்காக, விரும்பிய மகளுக்காக 7 வருஷம் ஆடு மேய்த்தான். 7வது வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம், மாமனாரே நான் சொன்னபடி 7 வருஷம் உங்களுடைய ஆட்டை மேய்ச்சிட்டேன், எனக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொல்லும்போது அன்றைக்கு பெரிய விருந்து பண்ணி, கல்யாணம் மாதிரி பெரிய விருந்து பண்ணி எல்லா ஊரை கூப்பிட்டு எல்லாம் பார்க்கும் பொழுது கல்யாணம் தடபடலாம் நடந்தது. கடைசியில் நைட்டில் ஃபஸ்ட் நைட்டுங்கும் போது அந்த மாமனார் என்ன செய்துட்டான், அவன் நேசித்த இளைய மகளை பார்க்கும் பொழுது அங்கே நைட்டில் அந்த மருமகனிடத்தை ஒப்பு கொடுக்கறத விட்டுட்டு நேசிக்காத, அவன் நினைக்காத மூத்த மகளை கொண்டு போய் உள்ள விட்டுட்டான். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்பொழுது நைட்டில் இன்னைக்கு தான் லைட்டு வெளிச்சம், அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நைட்டில் விளக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசியில் என்னாச்சு, வெடிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆள் மாறாட்டம் பண்ணி மாமனார் ஏமாற்றி விட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதுக்காக சொல்கிறேன் என்றால், அந்த அந்த யாக்கோபு எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டிருந்தான். முதலாவது அண்ணனை ஏமாற்றினான், 2வது அப்பாவை ஏமாத்தினான், முதல்ல ஏமாற்றப்படுகிறான். யார் மூலமாக? மாமனார் மூலமாக. தன் வாழ்க்கையில் அவன் நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஹல்லேலூயா. அப்படியே அப்செட் ஆகி என்ன செய்கிறான், மூத்த மகள் அந்த கல்யாணம் முடிச்சிட்டான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எந்திரிச்சோடனே மாமனார் மேலே பயங்கர கோபத்தில் போய், ஏயா நான் எத்தனை வருஷம் உனக்கு எந்த பொண்ணுக்காக உங்கள்கிட்ட 7 வருஷம் ஆடு மேய்ச்சேன், இந்த ராகேல் உன்னுடைய இளைய மகளுக்காகத்தானே நான் 7 வருஷம் ஆடு மேய்ச்சேன், ஏன் மூத்த மகளை என்ன செய்த, எனக்கு கட்டி கொடுத்த, எனக்கு தெரியாமல் இப்படி ஏமாத்துறான்னு கேட்கும்போது அவன் எப்படி சொல்கிறான், நாசுக்கா சொல்லிடுறான், மூத்த மகள் இருக்கும்போது இளைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இங்கே இந்த நாட்டில் வழக்கம் இல்லை, அதனால தான் உனக்கு என்னுடைய மூத்த மகளை உனக்கு கட்டி கொடுத்துருக்குறேன். இந்த சின்ன மகளும் நீ விரும்புகிற என்னுடைய இளைய மகளும் வேணும் என்றால் அவளுக்காக 7 வருஷம் ஆடு மேயி, அந்த 7 வருஷம் ஆடு மேய்ச்சினா அந்த பிள்ளையை உனக்கு தரேன், நான் வேற ஒருத்தங்கிட்ட கொடுக்குறதை காட்டில் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், கண்ணு முன்னாடியே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் 2வது மனைவிக்காக அந்த யாக்கோபு மறுபடியும் 7 வருடம் என்ன செய்கிறான், ஆடுகளை மேய்க்கிறான். ஹல்லேலூயா. அப்படி மேய்க்கிற சமயத்தில் தான் என்னதுன்னா, இந்த அம்மாவை பார்த்தாவே லேயாள், நம்ம பார்க்க போகிறது யாருன்னா லேயாள் யாருங்க? விரும்பப்படாத மனைவி. என்ன, யாருக்கு விரும்பப்படாத மனைவி? யாக்கோபுக்கு விரும்பப்படாத மனைவி. ஹல்லேலூயா. இப்போ அவன் நேசித்தது யாரைய? ராகேல. ஆனால் பார்க்கும் பொழுது இந்த லேயாள் என்ன செய்தாள்னா, சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டு உள்ளே நுழைந்து விட்டாள். ஆனாலும் அவன் யாக்கோபு என்ன செய்யலை, அந்த அம்மாவை போ அப்படின்லாம் சொல்லலை, ஆனால் அந்த அம்மாவையும் வைத்தான். ஆனால் அதிகமாய் லேயாளை நேசிக்கிறதை காட்டிலும் ராகேலை அதிகமாய் நேசித்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை பார்க்கும்போது அழகு இருக்குதான் தெரியல, ஆனால் கூச்ச பார்வை வந்து கொஞ்சம் மங்கலான பார்வையாம். யாருக்கு? லேயாளுக்கு, மூத்த மகளுக்கு. முன்னாடி கட்டின பொண்ணுக்கு கூச்ச பார்வை, அப்படின்னா கொஞ்சம் பார்வை கம்மி. இளைய மகள், அவன் விரும்புகிற மகள், அவன் விரும்பின மனைவி என்ன செய்தால், நல்ல அழகானவள், ரூபவதியாக இருந்தாள். ஆகவே அவன் அதிகமாய் மூத்த மனைவியை காட்டிலும் 2வது மனைவியை அதிகமாய் நேசித்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் தான் 29ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை படிக்கும்போது
லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தாள். ஹல்லேலூயா. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, கணவனுக்கு அதை லேயாள் என்னவாக தெரிந்தாள், அற்பமாக எண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. அது குடும்பத்திலேயே ராகேலும் தன்னுடைய அக்காவை என்னமாக என்னமாக எண்ணினாள், அற்பமாக எண்ணினாள். ஹல்லேலூயா. ஆகவே எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த அற்பமாக இந்த நாளில் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா? ஹல்லேலூயா. யாரால் விரும்பப்படாதவர்களாக இருக்க உங்கள் வீட்டுக்காரரே உங்களை விரும்பாதவர்களாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய அழகு அவரால் விரும்பப்படாத அழகுள்ளவர்களாக இருக்கிறேன் என்று நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் உங்களை அற்பமாக எண்ணவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பிரத்யேகமாக உங்களை விசேஷித்தவர்களாக உங்களை எண்ணுகிறார். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அற்பமாய் அவங்க குடும்பத்தில் அந்த லேயாள் அற்பமாக இருந்திருக்கலாம். அவங்க குடும்பத்தில் அந்த லேயாள் கண் பார்வை தெரியாதவளாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அந்த லேயாள் விசேஷித்தவளாக காணப்பட்டாள். அல்லேலூயா. அந்த லேயாளைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், அதிகமாய் நேசித்தார், அதிகமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இவன் விரும்பின இந்த அம்மாவை கட்டின மனைவியை, மூத்த மனைவியை நேசிக்காமல் இளைய மனைவியை அதிகமாக நேசித்ததை நிமித்தமாக ஆண்டவர் பார்த்தார். அவன் நேசித்த மனைவியினுடைய கற்பத்தை அடைத்து போட்டார். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளுடைய கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கற்பத்தை திறந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல 2 மனைவிக்கு உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன் பாருங்க. லேயாள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தாள். ஹல்லேலூயா. ராகேல் பார்க்கும் பொழுது ஆண்டவரையும் தொழுது கொண்டாள், விக்கிரகாராதனையும் செய்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கணவனைத்தான் கண்கண்ட தெய்வமாய் வைத்துக் கொண்டிருந்தாள். யாருங்க? ராகேல். ஹல்லேலூயா. பார்க்கும்போது அதை பார்த்து சீக்கிரமாக படித்து முடிப்போம். 17 வருஷம் படிங்க. 29, 17. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, 2 பேருக்கு உள்ள டிஃப்ரெண்ட். லேயாளுக்கு கண் கூச்சமாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். 2வது 18 வருஷம் படிக்கும் போது போதும். இங்கே பார்த்துக்கும் பொழுது இங்கே 30 வருஷம் படிக்கும்போது அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு அந்த லேயாள் ஆண்டவர் மேலே பயபக்தியாக இருந்தாள். ஏனென்றால் அவள் எல்லாராலையும் பார்க்கும்பொழுது ஏளனமாக எண்ணப்பட்டாள், அற்பமாக எண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. அவளுக்கு யார் மேலேயும் பார்க்கும்பொழுது பொறாமை இல்லை. தன்னுடைய தங்கச்சி மேலேயும் பொறாமை இல்லை. ஆனாலும் எல்லாம் கேட்குற பேச்சு அவமானத்தை எல்லாம் அவள் சகித்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அதை தான் அற்பமாக என்னால்னா எல்லாம் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். ஹல்லேலூயா. குருடின்னு பேசியிருக்கலாம், செகுடின்னு பேசியிருக்கலாம், ஒன்றுமில்லாதவன் பேசியிருக்கலாம், உனக்கு என்னால் தான் உனக்கு வாழ்வு வந்தது, எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா கேட்கதை எல்லாவற்றையும் கேட்டு அப்படியே காதில் வைத்து அடக்கி இருந்தாங்க, சண்டைக்கு போகலை. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். எப்படி பார்க்கும் பொழுது அந்த ராகேல் பார்க்கும் பொழுது தன்னுடைய அக்காவை கூட ஏளனமாக பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்டவருடைய பார்வையில் அந்த அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கற்பத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கற்பம் திறந்து ஒரு மூத்த மகனை கொடுத்த உடனே அந்த அம்மா என்னென்ன பேர் வச்சாங்கன்னு பாருங்க. 33 வசனத்தில் படிக்கும்போது மேல படிங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா என்னென்ன ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இப்போ என்னென்ன அந்த அம்மா எப்படி பயபக்தியாக இருக்கிறாங்க. பேர் என்னென்னு பார்த்துங்க. கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். ரூபன் என்றால் என்ன? கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் அப்படின்னு அது பெரிய அந்த திட்டத்தோட பேரை சுருக்கமாக என்னென்னு பேர் வச்சுக்கிறாங்க, ரூபன். ஹல்லேலூயா. ரூபன் என்றால் என்ன? கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்த லேயாள். ஹல்லேலூயா. லேயாளை ஆண்டவர் கற்பத்தை திறந்தார். அந்த குழந்தை பிறந்த உடனே மூத்த மகனுக்கு கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி ரூபன் பேரிட்டு. அடுத்ததாக மறுபடியும் கற்பவதியாகி நான் அற்பமாக எண்ணப்பட்டதை
33ஆம் வசனத்தில் கர்த்தர் நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி இவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. முதலாவது நான் என்னுடைய சிறுமையை பார்த்தருளினார். இரண்டாவது நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். ஹல்லேலூயா. முதலாவது என் சிறுமையை கர்த்தர் பார்த்தார். இரண்டாவது என்னுடைய அற்பமாய் எண்ணப்பட்டதை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அது வேண்டாம் 35ஆம் வசனம் படிங்கம்மா. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி? முதல்ல கர்த்தரின் சிறுமையை பார்த்தறினார். ரெண்டாவது கர்த்தருடைய அற்பமாக எண்ணப்பட்டதை கேட்டறினார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் பிறந்தது. இப்போ நாலாவது பார்க்கும்பொழுது நாலாவது பையனுக்கு பேர் தான் இனிமேல் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய கணவன் என்னை நேசித்தாலும் சரி நேசிக்காவிட்டாலும் சரி என்னை நேசிக்கிறதுக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன அப்படியே சுற்றிலும் அப்படியே என்ன சொல்றது முந்தாணி பிடிச்சிட்டே சுற்றுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கலாய்ப்பை மறந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க புலம்பவில்லை, இனிமேல் நான் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த பார்த்த உடனே அந்த தங்கச்சிக்கு அப்படியே வருஷம் ஒவ்வொன்று பிறந்துக்கிட்டே இருக்குது. பிறந்த உடனே பிறக்கிறத பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு பயங்கரமாக தங்கச்சிக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ராகேல் யாக்கோப் 30:1 படிங்க. 30:1 படிக்கும். ராகேல் ஹல்லேலூயா. ராகேல் என்ன செய்யலை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவள் கர்த்தரை நம்பவில்லை, புருஷனை நம்பினாள். ஹல்லேலூயா. மனுஷனை நம்பினாள், தன்னுடைய அழகை நம்பினாள், தன்னுடைய அந்தஸ்தை நம்பினாள். ஹல்லேலூயா. ஆனால் உண்மையான தெய்வம் யார், இதனால கற்பம் அடையப்பட்டிருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. கர்த்தர் தான் அடைத்தார் என்பது அவளுக்கு தெரியல. ஆட்டம் ஆடினால் பாட்டம் ஆடினால் அண்ணன் அக்காவை போட்டு வட்டியே வேலைக்கரியை போல நடத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் பார்க்கும் பொழுது அந்த அம்மாவைக்கு அந்த ராகேலினுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தது நிமித்தமாக என்ன செய்தார், அந்த அம்மா யார் அடைச்சான்னு தெரியாமல் வீட்டுக்காரனை போய் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் அதற்கு யாக்கோபு அவன் அப்போ தான் கோபம் வருது. இத்தனை நாளாக அன்பே டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அப்போ தான் கோபம் வருது. இத்தனை நாளாக நீ என்ன இல்லை. அவள் எந்த மாதிரி போட்டி பண்ணி கொண்டா, தேவனோடு போராடுவதை விட்டுவிட்டு மனிதனோடே போராடி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக அவளுக்கு தேவையில்லாத ஒரு தனக்கு வேலை செய்கிற வேலைக்காரி தான் அடுத்தது தன்னுடைய மானத்தை தன்னுடைய அவமானத்தை போக்கக்கூடிய சூழ்நிலையை அவள் பார்க்கும் பொழுது அவள் தான் போக்குவான் என்று அவளை நம்பினாள். ஹல்லேலூயா. வேலைக்காரியை நம்பினாள், தேவனை நம்பவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது அது வரைக்கும் அவளுக்கு இன்னும் குழந்தையே வரல. ஹல்லேலூயா. 8ஆம் வசனம் படிக்கும்போது இப்போ 6ஆம் வசனம் படிக்கும்போது ஹல்லேலூயா. இது என்ன எப்படிங்க ஒரு சண்டையை பார்க்கும்பொழுது ஒரு சண்டை அக்கா தங்கச்சி சண்டை மாதிரி வந்து அதில் போட்டி, எனக்கு எங்கள் அக்காவுக்கு மாதிரியே எனக்கும் குழந்தை பிறக்க முடியல, எனக்கு பிறக்க மாட்டேங்க, அதனால் என்னுடைய வேலைக்காரியை கல்யாணம் முடித்து அதன் மூலமாக வருகிற சந்ததியை என்ன செய்கிறாங்க, ஒரு குமாரன் பிறந்தால் அந்த குமாரனுக்கு பேர் என்னென்னு பேர் வைக்கிறான், தான் என்று பேர் வைத்து என்ன தேவனின் வழக்கை தீர்த்து என் சண்டையை தீர்த்து விட்டார், என் சத்தத்தை கேட்டார், எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இது அவளுடைய சொந்த மகனா இல்லை, தன்னுடைய வேலைக்காரியினுடைய மகன். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது, சொல்லிட்டா போயிட்டே இருக்கலாம். அங்கே பார்க்கும் பொழுது இங்கே 8ஆம் வசனத்தை படிக்கும்போது அப்போ ஹல்லேலூயா. இப்போ யாருடைய மகளைத்தான் பார்த்து ராகேல் இப்படி சொல்கிறா, வேலைக்காரியுடைய மகன். ஹல்லேலூயா. நான் மகா போராட்டம் எப்படி பார்த்தீங்களா, என்னதான் போராட்டம் பண்ணால் அது சொந்த மகனாக இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் இவன் யாரோட தான் போராட்டம் பண்ணி கொண்டிருந்தான், தன்னுடைய அக்கா ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்தாலே ஒழிய அந்த அக்காவை ஆசீர்வதிக்கிறவரை அவள் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. போராவே என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களை 2 பேர் விசுவாசிகளாக வரீங்க, ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமையே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன குறை என்று பார்க்க வேண்டும் உங்களுக்குள்ளே.
அல்லேலூயா. என்ன குறைனா பரிசுத்த குறைவோ அல்லது ஜப குறைவோ ஏதாவது ஒரு குறை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா. அது என்ன குறையா இருக்கலாம்? மற்றவர்களை நீங்கள் ஏளனமாய் பேசி இருக்கலாம், மற்றவர்களை நீங்கள் அற்பமாய் எண்ணி இருக்கலாம், மற்றவர்களை தரைக்குறைவாக பேசி இருக்கலாம். நான் 30 வருஷத்து விசுவாசி, இவன் இப்போ வந்த விசுவாசி அப்படின்னு கூட நீங்கள் நினைச்சிருக்கலாம். ஆண்டவருக்கு இப்போ வந்த விசுவாசியும் ஒன்று தான், 30 வருஷமா 50 வருஷமா வர்ற விசுவாசியோ ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். அல்லேலூயா. இப்போ எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம் அதுதான் ஆண்டவருக்கு வேணுமே ஒழிய நாம் ஆதியில் இருந்தேன் அந்தத்தில் இருந்தேன் அதெல்லாம் ஆண்டவர் கணக்கிலேயே கொள்ளுவது கிடையாது. அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவரோட போராட வேண்டிய ராகேல் மனிதனோடே போராடி கடைசியிலே வேலைக்காரியின் நிமித்தமாக பெண்ணை இந்த வாரிசை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது 20ஆம் வசனம் படிங்க. போதும். அல்லேலூயா. இப்போ பார்க்கும்போது 18ஆம் வசனம் படிங்க. லேயாள் நான் என் வேலைக்காரி என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவளுக்கு இசக்கார் பெற்றாள். அப்பொழுது 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது என்ன செய்தார்னா, நல்ல கர்த்தர் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். அல்லேலூயா என்று சொல்லி அவனுக்கு என்னென்னு பேர் வச்சாருங்க? லேயாள் அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த அம்மா எப்படி பேர் வச்சாங்க? எல்லாம் என்னை பார்த்தருளினார், என்னை கேட்டருளினார், நான் இன்னும் துதிப்பேன், கர்த்தர் எனக்கு நல்ல ஈவை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். இந்த அம்மா எப்படி பேர் வைக்கிறான்? நான் போராடி மேற்கொண்டேன். இந்த அம்மாவோட பேர் என்ன? நான் வழக்காடி தேவன் என் வழக்கை தீர்த்து வைத்தார், நான் போராடி மேற்கொண்டேன், நான் எல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சேன் அப்படின்னு பேர் தான் வச்சாங்களே ஒழிய தேவனை துதிக்கக்கூடிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பேரை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது அந்த அம்மா கடைசியில் பார்க்கும் பொழுது ஆண்டவரை அப்படியே பார்த்து கடைசியில் அந்த அம்மாவே சோர்ந்து போய் ஆண்டவரை என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லேலூயா. யார் மன்னிறாங்கன்னா 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கும்போது ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மா என்ன செய்தாங்க? மனிதனோட போராடுவதை விட்டு ஆண்டவரிடத்தில் மன்றாட ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். செவி கொடுத்தார் அப்படின்னா அந்த அம்மா என்ன செய்திருக்கணும்? ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆகவே அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போனாங்க, தன்னுடைய தகப்பனுடைய தெய்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியில் அவங்களால ரொம்ப நாளாக இருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே பாதியில் செத்து போனாங்க. ஆனால் யாரையே அற்பமாக எண்ணினாரோ, வீட்டுக்காரர் எண்ணினாரோ, அந்த மனைவி தான் அந்த வீட்டுக்காரருக்கு சோறு போட்டாங்க. நேசித்த மனைவி பாதியிலே போய்விட்டாள். அவள் அற்பமாக எண்ணப்பட்ட மனைவி அவனுக்கு கடைசி வரைக்கும் சோறு போட்டாள். ஹல்லேலூயா. ஒன்னு பார்க்கிறோம், அவன் நேசித்த மனைவி பாதியிலே ஒரு போகிற வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள் அவங்க சொந்தமான கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு புதைக்கப்பட்டதான, சாராள் புதைக்கப்பட்டதான, ரெபேக்காள் புதைக்கப்பட்டதான இடத்திலே அவள் அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில், ஆண்டவரை மட்டும் விட்டு விடாதீங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நேசிங்க. உங்களை விரோதிக்கிறவர்கள் வீட்டுக்காரர் கூட உங்களை விரோதிக்கலாம், வீட்டுக்காரர் உங்களை விரும்பாதமாக கூட இருக்கலாம். டோன்ட் கேர். ஹல்லேலூயா. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை மட்டும் நேசிங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் அவர்களே கடைசியில் உங்கள் காலடியில் விழுந்து எனக்கு சோறு போடு, கஞ்சி ஊத்து அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுடைய நிலைமையை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு அற்பமாக எண்ணுகிறவர்களாக இருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இனி அழகில்லையே சௌந்தரியம் இல்லைன்னு கூட நினைத்து உங்களை பட்ட பேர் வச்சு கூட பேசியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பெரிய லேயாளை கொண்டு பெரிய காரியம். அந்த அம்மாவுக்கு தான் அதிக பிள்ளைகளை கொடுத்து அந்த கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். ஹல்லேலூயா. யூதா என்கிற கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் தான் யூதா கோத்திரத்தின் சிங்கம். ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பேர் தான் யூதர் அப்படிங்கிற பேர் என்ன, யார், எந்த பேர்லேருந்து வந்தது? இந்த யூதா என்கிற பேரிலிருந்து தான் யூதர்கள் என்கிற ஒரு பட்டப்பெயர், ஒரு ஜாதி பெயர் வந்தது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிற உங்களை ஆண்டவர் பெரிய ஜாதியாக மாற்றுவார். உங்கள் பெயரை பிரஸ்தாபமாக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் உன்னை பெருமைப்படுத்த, உன் பெயரை
பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். உங்கள் பெண்களாக இருக்கிறதா உங்களை பார்த்து தான் இன்றைக்கு சொல்லுகிறார், லேயாளை போல உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நீடித்த நாட்களாய் வாழ்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தை அநேக பிள்ளைகளை உங்களுடைய பேரன் பேத்திகளை எல்லாம் பெற்று நீங்கள் நீடித்த நாட்களாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இன்னொரு வசனம் சொல்ல, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பா என்று சொல்லி உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.